ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். ஒரு பெரிய காடு. அந்த காட்டில் எல்லா மிருகங்களும் வாழ்ந்துக்கிறதுக்கு அங்கே ஒரு புலியும் ஒரு கழுதையும் இருக்குது. புலிக்கு அன்னைக்கு பசி, சரியான பசி, எங்கேயுமே உணவு கிடைக்கல. ரொம்ப பசியோடு நடந்து போய்க்கிருக்கு. ஆப்போசிட்டில் கழுதை வருது. வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு ரொம்ப அப்படியே மெத்தனமாக இருக்குது. அப்போ இந்த புளியை பார்த்துட்டு எப்பயுமே கழுதைக்கு வயிறு ஃபுல்லாகிட்டே யார்ட்டையாவது வம்புழுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அது ஆலோசனை பண்ணிக்கிட்டு வருது. அப்போ ஆப்போசிட்டில் புளி வர்றதை பார்த்துருச்சு. உடனே இந்த கழுதை புளிக்கிட்ட கேட்குது, ஓ வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு வர மாதிரி இருக்குது அப்படின்னு. உடனே புளி சொல்லுது, இந்த பாரு நானே ரொம்ப பசியில் இருக்கேன், பேசாமல் போயிரு அப்படின்னு சொல்லுது. நீங்கள் பசியில் இருந்தால் எனக்கு என்ன, நான் ஃபுல்லாக சாப்பிட்டுட்டேன், ஃபுல் மீல்ஸ். அதுலேயும் பாருங்க, இந்த புல்லெல்லாம் ப்ளூ கலராக இருந்துச்சு பாருங்க, செம்ம டேஸ்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லுது. உடனே புளிக்கு கோவம் வந்துருச்சு. அது சொல்லுது, இந்த பாரு எந்த உலகத்துலையாவது புல்லு ப்ளூ கலரில் இருக்குமா அப்படின்னு புளி கேட்குது. பின்ன நான் சாப்பிட்டாலும் சொல்கிறேன் புல்லு ப்ளூ கலரில் இருக்குன்னு, உங்களுக்கு என்ன தெரியும் புல்லை பற்றி, நீங்கள் தான் புல்லுலாம் சாப்பிட மாட்டீல்ல அப்படின்னு இந்த கழுதை சொல்லுது. உடனே புளி சொல்லுது, நான் புல்லு சாப்பிட மாட்டேன், ஆனாலும் எனக்கு தெரியும் புல்லு பச்சை கலரில் தான் இருக்கும் அப்படின்னு புளி சொல்லுது. அதெல்லாம் கிடையாது, புல்லு ப்ளூ கலர் தான். நீங்கள் வேணா வாங்க போய் சிங்கராசரை கேட்டு பார்ப்போம், புல்லு பச்சை கலரா ப்ளூ கலரானு அப்படின்னு இந்த கழுதை பம்பு கிழக்குது. உடனே புளி சொல்லி சொல்லி பார்க்குறது கேட்கல. சரி வான்னு சிங்கராசாட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க. சிங்கராசா இருக்காரு. வாங்க என்ன பிரச்சனைன்னு கேட்குறாரு. உடனே கழுதை சொல்லுது, சிங்கராசா நான் புல்லு சாப்பிட்டாலும் சொல்கிறேன் புல்லு ப்ளூ கலரில் தான் இருக்கும்னு. இந்த புலி புல்லெல்லாம் சாப்பிடாது, அது சொல்லுது புல்லு பச்சை கலரில் தான் இருக்கும்னு. நான் இவ்வளோ நேரமாக சொல்லி பார்க்குறேன், இந்த புலி கேட்கவே மாட்டேங்குதே அப்படின்னு. உடனே அந்த புலியும் சொல்லுது, சிங்கராசா நீங்களே சொல்லுங்கள், புல்லு பச்சை கலர் தானே, இந்த கழுதை ப்ளூ கலர்னு சொல்லுது அப்படின்னு. சிங்கராசா ரெண்டு பேரையும் பார்க்குறாரு. பார்த்துட்டு புல்லு ப்ளூ கலரில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, புலி கழுதையோட பிரச்சனை பண்ணதுனால புலி ஒரு வாரத்துக்கு மௌன விரதம் இருக்கணும், இதுதான் உனக்கு கொடுக்குற தண்டனை அப்படின்னு சிங்கராசா சொல்லிட்டாரு. உடனே கழுதைக்கு அவ்வளோ சந்தோஷம், நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷத்தில் குதிச்சு விழுந்து ஓடுது. இந்த புலி கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்துட்டு சிங்கராசரை கேட்குது, சிங்கராசா உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் புல்லு பச்சை கலர் தான்னு, அப்புறம் எதுக்கு எனக்கு இந்த தண்டனை அப்படின்னு புலி சிங்கராசாட்ட கேட்குது. அதுக்கு சிங்கராசா சொல்கிறாரு, புல்லு பச்சை கலர் தான், ஆனால் கழுதையோட குணம் நமக்கு எல்லாருக்கும் நல்லாவே தெரியும், அது அது பிடிச்ச பொடியில தான் நிற்கும். அது தெரியாமல் நீ யார், புலி, அது கழுதை, உனக்கு சமமான ஆளுக்கிட்டே நீ பிரச்சனை பண்ணணும், கழுதைக்கிட்ட போய் பிரச்சனை பண்ணலாமா? உனக்கு ஈக்குவல் இல்லாத ஒரு ஆளோட பிரச்சனை பண்ணி இங்கே வந்தல்ல, அதுக்கு தான் இந்த தண்டனை. எப்பயுமே புலி புலியாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு சிங்கராசா. இது கரெக்டு தானே ஃப்ரெண்ட்ஸ்? எப்பயுமே நாம் ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணுறோமா இல்லை ஏதாவது ஒன்று பண்ணுறோமா அப்படின்னா நமக்கு ஈக்குவலாக இருக்கிறவங்கள்ட்ட தான் பண்ணணும். நான் சொல்கிறது எப்படின்னா, இந்த பணம் பதவி அதெல்லாம் இல்லை. நாம் சொல்கிறத அவங்க ஏற்றுக்கலை அப்படின்னா அவங்கக்கிட்ட போய் நம்ம பிரச்சனை பண்ணிக்கிட்டு நிற்கக்கூடாது. நமக்கு இது நியாயம்னு தெரியும், ஆனால் அவங்க வேணும்னே வீண் பிடிவாதம் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட போய் நம்ம சரிக்கு சமமானு நம்மளுடைய இமேஜை நாம் கெடுத்துக்க கூடாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.